ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் பச்சரிசியும் பைத்தம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம் பருப்புனா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன், சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இப்போ இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ இந்த அரிசியும் பைத்தம் பருப்பும் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு வந்துட்டு அரிசி எடுத்துருக்கேன், பச்சரிசி. 1/2 கப்பு பைத்தம் பருப்பு. இது ரெண்டுத்திற்கும் இப்போ இந்த பச்சரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்துட்டு நம்ம வறுத்தரலாம். இப்போ குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுங்க. முந்திரி சவந்துருச்சு, திராட்சை போட்டுடலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து இதே நெய்யில் வந்துட்டு இந்த பாசிப்பருப்பு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வறுத்தரலாம். சவக்கக்கூடாது, ரொம்ப சவக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தரலாம். வறுத்துட்டா ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். அடுத்தது பாருங்கள், பச்சரிசியாக கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 கப்பு வருது. அந்த 1.5 கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். சாதம் வடிக்கிறாந்தா நம்ம வந்து இப்போ பொங்கல் செய்கிறாங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதாவது 5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு 1 கப்பு பால் ஊற்ற போகிறேன். இப்போ 4 கப்பு தண்ணி இதில் அளந்து வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப்பு பால், மொத்தம் 5 கப்பு. கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் இதில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா குலைவாக வந்துட்டு வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம 1.5 கப்பு எடுத்தோம். இப்போ வந்து 1.5 கப்புக்கு நான் 1.5 கப்பு வந்து வெல்லம் போட்டுடுறேன். கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா 2 கப்பு கூட போட்டுக்கலாம். இல்லை இனிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா 1 கப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 கப்பே கரெக்டாக போடுறேன். அரிசி 1 கப்பு, பருப்பு 1 கப்பு. இப்போ வந்துட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் இதெல்லாம் இருக்கும். கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும். இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம், வெல்லம் முழுகிற அளவு. அந்த அரிசி வச்சுருந்த கப்பால் தான், அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். கொஞ்சம் அடுப்பில் வச்சு அப்படியே நல்லா கரைஞ்சா போதும் வெல்லம். இப்போ நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, இதில் வடிகட்டிடலாம். இதுலேயுமே மண் பாருங்க, அப்படி இதுலேயும் மண். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்துட்டு கரண்டியால் அப்படியே வச்சு இதை அப்படியே மசிச்சு வச்சிடலாம். இன்னொருங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்றலாம். நல்லா நான் மசிச்சு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடலாம். அதில் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ அடுப்பில் வச்சு கிண்டலாம். இந்த பாருங்கள், அடுப்பில் அந்த வெல்லம் ஊற்றிட்டு அதை அப்படியே குக்கரோடு அப்படியே வச்சிடலாம். அடுப்பு எரியுது. அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் திக்காகிடும். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக நெய் ஊற்றும் போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். நம்ம வந்து இதில் பைத்தம் பருப்பு போட்டிருக்கறதுனால இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் திக்காகிடும். ஏன்னா அந்த பைத்தம் பருப்பு வந்து நல்லா திக்காக அவங்களுக்கு ஆகிடும். அதனால் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை போடலாம். முந்திரி பருப்பு திராட்சை போட்டுடலாம். சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி.
சக்கரை பொங்கல் ரெடி. அருமையான சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.